என்னுடைய அன்பு அம்மா, கவலையாக இருக்கிறீர்களா? என்னுடைய இந்த முகத்தை பாருங்கள். உங்கள் கவலை எல்லாம் மறுநொடியே காணாமல் போய்விடும். என் அம்மாவின் கஷ்டம் எனக்கு புரிகிறது. என் அம்மா குழந்தை வரம் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் பட்டு வரும் கஷ்டமும் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் என் அம்மாவின் மனநிலை எப்படி இருக்கும் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். என் அம்மாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. என் அம்மாவிற்கு நிச்சயம் பிள்ளை வரம் கிடைக்கும். நான் மகனாக வர என் அம்மா எத்தனை ஆண்டுகள் தவம் கிடைக்கிறார்கள் என்று தெரியாமல் இல்லையே. என் அம்மாவை இனிமேலும் நான் தவிக்க விட மாட்டேன். அம்மா, என்னுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் முழுமையாக நம்பி தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளை நான் அம்மா. நீங்கள் முழுவதுமாக நம்பலாம். நான் உங்களை நிச்சயம் ஏமாற்ற மாட்டேன் அம்மா. உங்களை நான் கண்ணீர் விட விட்டு எங்கம்மா சென்று விட போகிறேன். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் என் செவிகளுக்கு வந்துவிட்டது. நீங்கள் படும் துயரத்தை என் முன் நின்று சொன்னீர்கள் அல்லவா? நிச்சயம் அவை அனைத்தும் தீரும் அம்மா. நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன். உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் நான் கேட்டுவிட்டேன். நீங்கள் எந்த செல்வமும் வேண்டாம். செல்வமாக முருகா, நீங்கள் என் மகனாக வந்தால் போதும் என்று என் அம்மா மனமுருகி இதைத்தான் வேண்டுகிறார்கள். என் அம்மாவின் இந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவடையும். என் அம்மா பட்ட துயரங்களுக்கு நான் மகனாக வந்து நிச்சயம் மகிழ்ச்சியை தருவேன். என் அம்மாவிற்கு இதுவரை கஷ்டத்தில் மேல் கஷ்டம் மட்டுமே வந்திருக்கிறது. இது போதாதென்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசும்போது என் அம்மா மனதளவில் அவ்வளவு வேதனைகளை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருளால் என் அம்மாவின் அனைத்து வேதனைகளும் நீங்கி என்னை மகனாக சுமந்து என் அம்மா மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துவிட்டது. என்னுடைய இந்த வார்த்தைகள் விரைவில் பலிக்கும் அம்மா. தைரியமாக இருங்கள், அது போதும் எனக்கு.